ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். காட்டு வழியாக போகும்போது அங்கே யானை நின்னா இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. பைக்கில் வந்த இந்த 2 பேர் யானை நிற்கிறத பார்த்தோம், நிற்க பொறுமை இல்லாமல் அதை ஈஸியாக கிராஸ் பண்ணிடலான்னு நினச்சி அந்த யானைக்கிட்ட இருந்து ஜஸ்ட்ல தான் மிஸ் ஆயிருந்தாங்க. சஃபாரி மூலியமா லெப்பர்ட்ஸை பார்க்கக்கூடிய இடம் தான் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஜலனா லெப்பர்ட்ஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அந்த இடத்துக்குள்ள இந்த நாய் துரதிர்ஷ்டவசமாக வந்துடுச்சு. பசியோட அங்கே ஒளிஞ்சிருந்த சிறுத்தை அந்த நாயை பார்த்ததும் மெதுவாக பின்னாடி இருந்து வந்து அந்த நாயை வேட்டையாடிடுச்சு. மத்திய பிரதேஷுடைய பந்தவர்க் நேஷனல் பார்க்ல நடந்த சம்பவம் தான் இது. அங்க டூரிஸ்டர்ஸ் யானை சஃபாரி போறது வழக்கம். அப்படி போகும்போது திடீர்னு ஒரு புலி யானையை பார்த்து எந்த ஒரு பயமும் இல்லாம அதை எதிர்த்து நின்று இருந்தது. ஆனா புலி யானையை தாக்கலாம் முயற்சி பண்ணல. குஜராத்துடைய இந்த பகுதியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பைக்கில் வரும்போது அந்த தெருவை திரும்பினதும் எதை பார்த்தாங்கன்னு தெரியல, பைக்கை நிறுத்திட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னத்தை பார்த்தாங்க? எதிரில் சிங்கம் ஒன்று நின்றுருக்கு. அதை பார்த்து தான் இப்படி தலை தெளிக்க ஓடி இருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணு நீ வந்தாவா வராட்டி போன்னு எடுத்திருந்தது பாருங்க ஓட்டம். ஆனால் அந்த சிங்கம் ரொம்ப கேஷுவலாக நடந்து வருது. ஹைதராபாத்தில் சிறுத்தை ஒன்று தப்பிச்சு ஊருக்குள்ளே புகுந்துருந்தது. அப்போ அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாயிருந்த காட்சி தான் இது. சிறுத்தை வரதை பார்த்ததும் 2 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது சிறுத்தை அவர் காலை கடிச்சிடுச்சு. ஜனவரி 2025 வயநாட்டில் நடந்த சம்பவம் தான் இது. காட்டு யானை ஒன்று ஆக்ரோஷத்தோட ரோட்டு வழியா வரும்போது யானை வர்றது தெரியாம பைக்ல வந்த இவர் யானைக்கு எதிரில் ஃபேமிலியோட மாட்டிக்கிட்டாரு. அவ்வளோதான், யானை அவங்களை அட்டாக் பண்ண போகுதுன்னு நினைக்கும் போது நல்ல வேலை நூல் இலையில அந்த யானை கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. திடீர்னு எதிரில் இவ்வளோ பெரிய யானையை பார்த்ததும் அவர் மனநிலைமை அப்ப எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சைபீரியன் டைகர் தான் இருக்கிறதுலே பெரிய புலிங்க. அது மற்ற புலிகளுக்கு முன்னாடி உள்ள வரும்போது ஒரு ஜூல சைபீரியன் புலிக்கு எப்படி உணவளிச்சிருந்தாங்கன்னா ஆட உயிரோட அப்படியே தூக்கி போட்டாங்க. ஒரு செகண்ட் தான் புலிங்க அப்படியே பிச்சு எடுத்துடுச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட தென்கனிக்கோட்டைங்கிற இடத்துல காட்டு யானையை கும்கி யானையை வச்சு அடக்கும் போது ஒண்ணுக்கொன்னு மோதிக்கிட்ட சம்பவம் தான் இது. 2 யானையும் ஒன்றுக்கொன்று பயங்கரமாக மோதிக்குச்சு. பல மணி நேரத்துக்கு அப்புறம் தான் காட்டு யானையை அடக்கியிருந்தாங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே இவர் எங்கே நடந்து போயிட்டு இருக்காருன்னு தெரியல. ஆனால் இவர் தேடி யார் வந்திருந்தானா சிங்கம். அம்மாடியோய், அவரை பின்தொடர்ந்து வந்துதான்னு தெரியல. ஆனால் சரியா சிங்கம் வந்த நேரத்தில் அவர் திரும்பிட்டாரு. சிங்கமும் அங்கே யாரும் இல்லைன்னு பின்வாங்கிடுச்சு. கென்யாவுடைய மசாய் மாரா நேஷனல் பார்க்ல நடந்த ரொம்பவே அதிர்ச்சியான சம்பவம் தான் இது. 2 சிறுத்தைங்க இந்த ஆறை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தது. இதில் என்ன அதிர்ச்சியான விஷயம் இருக்கு? அந்த சிறுத்தைங்களை தண்ணிக்குள்ள மறைஞ்சிருந்த முதல்ல துரத்தி இருந்தது.
அந்த சிறுத்தை ஜஸ்ட்ல தான் தப்பிச்சிருந்தது. இந்த யானைங்க கேரளால இருந்து ஒரு கிராமம் வழியா தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருந்தது. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. என்ன இந்த யானை மட்டும் தனியா கர்நாடகா பக்கம் போயிட்டு இருக்கு? யானைகளை கூட்டமா பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்கு. மும்பையில் இரவு நேரம் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்த சிறுத்தை அங்க தூங்கிட்டு இருந்த நாயை இரையாக்க குறி வச்சிடுச்சு. அந்த நாய்க்கு என்ன நடந்ததுன்னே புரியல. ஆனா அது சிறுத்தைக்கு இரையாகணும் இருந்திருக்கு. குஜராத்தோட ஒரு பகுதியில் இரவு நேரத்தில் சிசிடிவியில் பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. திடீர்னு வந்த சிங்கம் அந்த கேட்டு வழியா நாயை வேட்டையாட முயற்சி பண்ணியிருந்தது. ஆனா அந்த 2 நாய்களும் விடாம கொலைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதை தொடர்ந்து இன்னொரு சிங்கமும் வந்திருந்தது பாருங்க. 2 சிங்கமும் எப்படியாவது அந்த நாய்களை பிடிக்க முயற்சி பண்ணதுல அந்த கேட் திறந்துடுச்சு. ஆனா சிங்கம் அதை கவனிக்கல. சத்தம் கேக்குதுன்னு இவர் வெளியே வர வந்து பார்த்திருந்தாரு. நல்ல வேளை சிங்கம் போயிடுச்சு, இல்லனா இவர் நிலைமை மோசமாயிருக்கும். காட்டை ஒட்டி வசிக்கிறவங்களுக்கு அவங்க கால்நடைகளை காப்பாத்துறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அப்படி கிர் நேஷனல் பார்க் கிட்ட இருக்கக்கூடிய கிராமத்துல இரவு மாடுங்க பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டிருக்கு. அதை கேட்டு இவர் வெளியே வரும்போது சிங்கம் ஒண்ணு கண்ணுக்குட்டிய கவ்விடுச்சு. அதை பார்த்த இவர் கையில இருந்தது எரிஞ்சு கண்ணுக்குட்டிய காப்பாத்திட்டாரு. யானையை பார்த்தா எல்லாரும் ஓடுவாங்க. இவன் பின்னாடி யானை வருது, நின்று போன் எடுத்து செல்ஃபி எடுக்க போறான். ஓ நல்ல நேரம் அது சாதாரணமா நடந்து வருது. அது மட்டும் ஆக்ரோஷமா இருந்தது. மவனே நீ சட்னி தான். இரவு நேரத்துல இந்த தெருவழியா யானை வந்திருக்கு. அது தெரியாம இவர் வாக்கிங் கிளம்பி இருந்திருக்காரு. அப்போ மனுஷன் ஒரு செகண்ட் மிரண்டுட்டாரு. நைட் வாக்கிங் கொஞ்ச நாள் கடைசி வாக்கிங்கா இருந்திருக்கும். நாசிக்ல உள்ள மக்மல்லாபாத்ங்கிற கிராமத்தில் நடந்த சம்பவம் தான் இது. இந்த நாய் அங்க எதையோ பார்த்ததும் பயத்துல பிச்சு பிடிங்கி ஓடிடுச்சு. ஆனா இந்த நாய்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கொஞ்ச நேரத்துல அங்க சிறுத்தை வந்திருந்தது. அந்த நாயை ஈஸியா வேட்டையாடலாம் நினைக்கும் போது அந்த நாய் பயந்து ஓடாம கொலைச்சி எதிர்த்து நின்றுந்தது பாருங்க. அதை பார்த்து சிறுத்தைய பின்வாங்கிடுச்சு. காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த புலிய பார்த்த டூரிஸ்டர்ஸ் நின்னு போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அதுவரை அதுவும் அமைதியா தான் இருந்தது. ஆனா திடீர்னு அவங்க முன்னாடி சீறி பாஞ்சிடுச்சு. இங்கேயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தது. மத்திய பிரதேஷுடைய நேஷனல் பார்க்ல ஃபாரஸ்ட் கார்டு புலி வரதை பார்த்ததும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மரத்து மேலே ஏறிட்டாரு. அவர் பக்கமா வந்த புலி அங்க நின்னுடுச்சு. அதுக்கு மனுஷ ஓடப்பட்டிருக்கலாம். சுத்தி முத்தி பார்த்த புலி கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து கிளம்பிடுச்சு. இந்த சம்பவம் இன்னுமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஒரு லாரி ஒர்க் ஷாப்புக்கு வெளியே இவர் தூங்கிட்டு இருக்கும்போது மெதுவா அங்க வந்த சிறுத்தை அங்க தூங்கிட்டு இருந்த நாயை ஒரு கடி கடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. சத்தம் கேட்டு அவர் பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டாரு.
ஆனா அவர் நல்ல நேரம் அங்க நாய் இருந்ததுனால இவர் தப்பிச்சாரு. ஒரு காட்டுப்பன்றியோட குட்டிய இந்த சிறுத்தை வேட்டையாட நினைச்சது. ஆனா தாய் பன்றி தான் குட்டியை காப்பாத்தி சிறுத்தைய ஓட ஓட விட்டு இருந்தது. புலிங்க எந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணுன்னு தெரியுமா? இத பாருங்க. இவர் யானைக்கு சாப்பாடு போட வரும்போது யானை மிரட்டி விட்டுடுச்சு. இங்க சிறுத்தையவே நாய் எதிர்த்து நின்று தப்பிச்சிருந்தது. நாய் கத்துனதுல சிறுத்தை லைட்டா பயந்துடுச்சு. இவன் நம்மளை விட ஆபத்தானவனா இருப்பான் போலன்னு விட்டுடுச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு பகுதியில யானை சாப்பாடு தேடி ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து அந்த வீட்டையே தும்சம் பண்ணிடுச்சு. நீங்களே பாருங்க. அந்த நேரத்திலையும் யானைய வீடியோ எடுத்திருக்காங்களே, ரொம்ப தைரியசாலி தான். அசாம்ல ஊருக்குள்ள புகுந்த சிறுத்தை எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருந்ததுன்னு பாருங்க. கர்நாடகா பந்திப்பூர்ல அட்டகாசம் பண்ண இந்த யானை அங்க வந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ மிரள விட்டு இருந்தது. குஜராத் கிர் நேஷனல் பார்க்க ஒட்டி இருக்கக்கூடிய ஊருங்கள்ல அடிக்கடி சிங்கம் இப்படி வாக்கிங் வர்றது உண்டு. சில நேரங்கள்ல இப்படி ஓடி பிடிச்சு விளையாடவும் செய்யும் போல. இங்க இரவு நேரத்துல யானையை பார்த்ததும் அதை தொந்தரவு பண்ணாம மெதுவா கிராஸ் பண்ணிலாம் நினைச்சாங்க. அந்த யானையும் அமைதியா தான் இருந்தது. ஆனா இந்த கார் கிராஸ் ஆகும்போது என்ன நினைச்சதுன்னு தெரியல, விரட்டிடுச்சு. ஊருக்குள்ள வர பார்த்த யானைய வனத்துறையினர் விரட்டி இருந்த காட்சி தான் இது. பைக்ல இவங்க கிராஸ் பண்ணும்போது யானை விரட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதுல ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு, இன்னொருத்தர் மாட்டிக்கிட்டாரு. ஆனா சரியான நேரத்துல இந்த லாரி டிரைவர் ஹார்ன் அடிச்சு யானைய திசை திருப்பிட்டாரு. நல்ல வேளை அன்னைக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா இருந்திருக்கு, தப்பிச்சிட்டாங்க. 6 ஜனவரி 2025 சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. ஆந்திர பிரதேஷ்ல இரவு நேரத்தில் ஒரு சிறுத்தை இறைய தேடி எவ்வளவு மெதுவா வீட்டுக்குள்ள நோட்டம் விடுதுன்னு பாத்தீங்களா? அது இப்படி அசால்ட்டா கிராஸ் பண்றத பார்க்கவே பயமா தான் இருக்கு. அடுத்த நாள் வீட்டில் உள்ளவங்க இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஊட்டியை கனெக்ட் பண்ணக்கூடிய பந்திப்பூர் ரோட்ல இவங்களுக்கு கப்பம் கட்டாம யாராலையும் அவ்வளோ ஈஸியா போயிட முடியாது. மானோட இறைச்சிக்கு சிறுத்தையும் சிங்கமும் சண்டை போட்டிருந்தது. ஆனா வீட்டில இருந்து இறங்கி வரும்போது கெஸ்டா யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஹைவேல கார்ல போன இவங்க அங்க சிறுத்தை மறைஞ்சிருக்கிறத பார்த்துட்டாங்க. அத வீடியோ எடுக்கும்போது கொஞ்ச நாள் அந்த பைக்ல போனவங்கள வேட்டையாடி இருந்திருக்கும். बाघ दिख गया भाइयों, बाघ दिखा है मुझे.
ஒரு காட்டெருமை சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மறைஞ்சிருந்தது. ஆனா கொஞ்ச நேரம்தான், அதுவே அது இடத்த காட்டி கொடுத்துடுச்சு. சஃபாரியில் வந்தவங்க முன்னாடி திடீர்னு இந்த புலி அது நினைச்சா ஒரு தாவு தாவி அட்டாக் பண்ணிடலாம். ஆனா அதை பண்ணல, அப்படியே திரும்பி போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.